சிறந்தாழ்ந்து கரங்கூப்பி கடவனே கண் கண்ட தெய்வம் என்று சொல்லி பணிந்திருக்கிறேன் சுவாமி. ஒரு பாதமே சுத்தமாக கற்பு கலசே என்ன கற்பு கலசே என்ன என் கண்மணியே நவமணியே வாலி வாலி மாதர்கல்லா பொருந்த பூஷணமே வாழி இந்த சங்கரனார் அருளை பெற்று சேவடி பணிந்ததாலே இந்த ஈசனார் அருளை பெற்று என் மாமா வாழ்ந்திருப்பேன் என்னுடைய திவ்யம் என்று சொல்லக்கூடிய பொற்பாதத்தை பணிந்தபடியால் இந்த ஈசன் அருள் பெற்று நீடுவோடியாக வாழ்ந்திருப்பான். பாக்கியமே சித்தமாகட்டும் சுவாமி. தேவி மன்னவா, என்ன என்னுடைய பாதத்தை பணிந்ததுனா இந்த வையகத்திலே கணவருடைய ஆசை பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்து கொடுத்தீங்களே, அது ஆனந்த சந்தோஷம் தான். ஆனால் ஒரு காரணம் என்ன சுவாமி, வாழ்த்தி வரை கொடுத்த
என்றால் ஆனந்த சந்தோஷம். ஆமா, இந்த தினத்திலே உன் மனைவியார் வர வேண்டும், உன் மாமனார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்களா? என்ன காரணம் தேவி? என்னவா? பெண்களுக்கு என்ன இருந்தால் அழகு? பெண்களுக்கு யாரா பாப்பனே? கதிரி பத்தி எடுக்காதவா, இப்ப கிடைக்காதவா? ஒரு பெண்களுக்கு ஆமா எத்தனை பருவம்? பெண்களுக்கோ 6 பருவங்கள் உண்டு. 6 பருவங்கள். ஆமா. என்னென்ன பருவம்? அறுவை, தெருவை, மங்கை, மலர்ந்தை, பெதுமை, பேதைன்னு சொல்லக்கூடிய 6 பருவங்கள். 6 பருவங்கள். ஒரு பெண்களுக்கு ஆமா 6 பருவங்கள். உண்மைதா? 6 பொருட்கள். உண்மைதா? ஒரு பெண்கள் நிம்மதியோடு வாழ வேண்டுமானால் ஆமா 6 பொருட்கள். உண்மைதா? அந்த 6 பொருட்கள் என்ன? 6 பொருட்கள் என்னென்ன வேண்டும்? ஒரு பெண்களுக்கு பூவை பிறக்கின்ற போதே, ஆனால் பூவோடு வருவது கிடையாது. ஆனா இடையில அந்த பெண்களுக்கு கூந்தலும் பிறக்கின்ற போது கூந்தலும் வருவது கிடையாது. இடையில வரக்கூடிய அந்த கூந்தலுக்கு பெண்களுக்கு பூ இருந்தால் அழகு. அது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு முகத்திலே மஞ்சள் பூசி குங்குமம் என்று சொல்லக்கூடிய பொட்டை வைத்து அது அழகு பார்த்தால் அது ஒரு அழகு. அது மட்டும் கிடையாது, சிறிய குழந்தை பருவத்திலே தந்தை தாயார் நமக்கு சொந்தம். அதன் பிறகு ஒரு ஆடவரை மணர்ந்து விட்டால் அந்த ஆடவர் மணருக்கு திருமணம் செய்கின்ற போது அந்த பெண்ணிற்கு என்னென்ன அடையாளம் இருக்கிறது? ஒன்று கழுத்தில மாங்கல்யம், காலிலே மெட்டி, வடிவிலே குங்கம். இது 3 இருக்க வேண்டும். இந்த 3 இருந்தால் பெண்களுக்கு அழகு. இந்த 6ம் இந்த பெண்களுக்கு இருந்தால் மட்டுமே அந்த பெண்களுடைய முகத்தை பார்த்தால் லட்சுமி கடாசம் தாண்டவமாடும். சரியா? உண்மைதானே தேவி? உலகத்திலே ஆமா மரத்துக்கெல்லாம் அரசன் யாருமா? மரத்திற்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவது அரச மரம் சுவாமி. மரத்துக்கெல்லாம் அரசன் அரச மரம். அரச மரம். பூவுக்கெல்லாம் அரசன் சாமி. இருக்கக்கூடிய பூ எத்தனை வாசனை உள்ள மலர்கள் எத்தனை இருந்தாலும் அந்த மலரை கொண்டு வந்தா, ஆனா மலரை கொண்டு வதற்கு ஓர் மலர் இருக்க வேண்டும். அது என்ன மலர் தெரியுமா? என்ன? அன்பு. அந்த அன்பு இருந்தால், அன்பு மலர் இருந்தால் அன்பு இருந்தால் மட்டுமே மலரை கொண்டு வந்து கணவனுடைய பாதத்தில வைத்து பண்ணிடலாம், இல்ல தலையில சூடிக்கொள்ளலாம். ஆனால் அந்த அன்பு இல்லாம எதை வச்சாலும் அது மனசுக்கு திருப்தியே இருக்காது. அந்த அன்பு இருந்தால், ஆமா, அந்த அன்போடு எதை வச்சாலும் சதிபதியோ இருக்க வேண்டுமானால் ஆமா கூடியே செஞ்சாலும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க மரத்துக்கெல்லாம் அரசன் அரச மரம். அரச மரம். பூக்கெல்லாம் அரசன் அன்பு. அந்த அன்பு இருந்தால் அந்த குடும்பமாகப்பட்டது எந்த குறையில்லாமல் படிக்கு நீடோடியாக வாழும். உண்மைதான். அது சந்தோஷமாகவே இருக்கும் அந்த குடும்பம். ஏன்னா உனக்கு எதான் தெரியுமாடா? அதை வாங்கி தருவனே தேவி. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டகாலமாகும். அதனால நாம இன்று சதியும் பதி இருக்கு நேரம் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஆகட்டும், பார்க்கலாம் வாங்க. புலித்தோலாசனத்தில் அமர்ந்து குடியிருக்கக்கூடிய 2021 கிலோ வேணுமா? கிலோ புலி. அது புலி. புலித்தோலாசனம். புலித்தோலாசனம்.
அமர்ந்து இருக்கக்கூடிய சிவனிடத்திலே மாளிகை வந்தாச்சு. சிவன் இருக்கிறாரா பாரு. இருக்கிறாரா இல்லையான்னு கண்ணிலே இருப்பதெல்லாம் கண்ணீரமானே. காலையில எழுந்து பார்த்தா கண்ணில ஏய்! வார்த்தையை நாய. யாரா அவன்? நானே என்னடா நாங்க சதியும்பதி இருக்க நேரம் நந்திகீசன். எதுக்கு வந்த நீ? நீங்க டேய், ஓய். நந்தி நானு. நீங்க கீசன் நானு. அந்த கீசன் எதுக்கு வரணும்? கண்ணில இருப்பதெல்லாம் கண்ணிலமானே. காலையில எழுந்து பார்த்தா கண்ணில போலதானே. ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஒண்ணு இல்லைங்க. தேவி கட்டு போனா திடீர்னு ஒருத்தன் வந்தான். கத்தி கப்படையை வச்சுக்கின்னு 5 மூஞ்சி வச்சுன்னு யாரோ வந்துக்கிறாங்க. ஏன்? கத்தி கப்படாவும் வச்சுன்னு. மன்னவா எதுக்கான வரட்டும். தேவி நமக்கு என்ன கிடக்குது? இத புடி. அவனுக்கு பயம் இல்ல. மன்னவா, நாம இருக்க நேரம் ஏன்டா புரியல? இப்போ யாரும் பையன் இல்லாம வந்துக்கிறான்னா என் கையில இருக்குது என்ன? சூலம். யாருடைய சூலம்? சக்தியுடைய திரிசூலம். சக்தி திரிசூலம். ஆமா. இத கையில பிடிக்கிற அவனுக்கு ஒரே அடி அடிச்சா ஒரே ஓட்ட ஓடிடும். ஓடி இருந்தோம். மன்னவா, டேய்! டேய், சரி உலகோர் ஆசனத்திலே சிவன் அமர்ந்திருக்கிறாரா? டேய் பையா பப்புனே, இருமா. டேய் பையா பப்புனே, நான் இங்க இருக்கிறேன். டேய் பையா அங்க இல்ல. எங்க இங்க நிக்கிறேன். மூஞ்சே காட்டுன்னு நினைச்சேன். மூஞ்செல்லாம் அங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. சரி, என் கணவரும் நானும் வீட்டுல அப்படி இப்படி பண்ணிருக்கும் போது ஆமாமா. எவன் வந்தவன்? எவனா? நீ ஏறு, நீ உக்காருமா. யாரும் வரல. என் கணவன் தூங்குறாரு. என் கணவர் பேரு நீ அப்படியே நில்லு. ஏற்கனவே நாங்க நின்னுதான் கனலாட்டம் புடிங்கிட்டு. நீ மறுபடியும் நீக்கு சொல்ற. ஹலோ சுத்தம் போடுறா. சுத்தம் ஆடுறவன் மூக்க இல்ல அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. नाकरा बोले दिवान नाकरा बोलता कौन है? वेरी बड़ा सामा என் வீட்டுக்காரி சாமானத்துல விடுற மாட்டேன். अन्य பேசாத சாமி நாங்க பாத்துக்கிறோம். உடம்புல தைரியம் இருக்குது. என்னத்துக்கு சொல்றேன்? நாங்க சோப்பு ஷீப்பு ரிப்பனி ஏர் ஃப்ரீ பாஸ் பூண்டி விக்கிறோம் சாமி. உன்கி பாசி மேலே வேணுமா குஞ்சி மேலே போடணுமா? பாசி மாலை வேணா இன்னொரு மாலைனா கருங்காலி மாலை சாமி. நீ கழுத்துல போட்டினா கட்டாயி செத்து விஷயம். அந்த வியாபாரம் பண்றேன். எவ்வளோடா கருங்காலி மாலை? கருங்காலி மாலை சாமி 3500 ரூபாய் சாமி. குறையுதே இல்ல சாமி, ஏத்தி கேளு. இது ஒரிஜினல் மாலை சாமி. கொஞ்சம் ஏத்தி கேளு. சரி 4500 ரூபாய் குடி சாமி. அரே 100 ரூபாய்க்கு 5 கிலோ கொடுக்குறாங்களே அந்த இருக்கக்கூடிய சிவனோர்க்கிடமாகம் இடமாகம் அமர்ந்திருக்கிற இந்த உலகம் போன்ற மன்னை பூரணி நிகழ்த்தோரணி மணிபூரணி பூரணி ஏடா போயிட்டாவா? அரே படியலக்கா வாழ்க்கையில மாறிப்போம். இந்த மனைவியோடு இந்த வைகமோ சீமாத
வந்துட்டேன் கடவுள் மனசா இவ்வளவு நேரம் அதுக்கு போய் இல்லையா பனி குடிச்சோம் ஏடா என்னுடைய அரண்மனையில நாங்கள் சரசு சல்லாசத்தோடு கணவன் மனைவியாவா சந்தோஷமா இருந்தோம் இருக்கிறீங்க. அது ஒரு புறம் என்னுடைய கணவர் ஒரு புறம் இருந்தாலும் நான் என்னுடைய வேலையை என்னுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய சிலர் வேலைகளை செய்து கொண்டிருக்கேன். சரி, இந்த நேரத்திலே உள்ள திறந்த வீட்டில நாய் நுழைஞ்ச மாதிரி வந்தவன் யாரா? நான் இல்ல உன்னை அறியாமல் இந்த வீட்டின் உள்ளே இந்த வாசற்படியை திறந்து விட்டவன் யாரு? நானு கரெக்டா வாசப்படியில நின்னுதான் இந்த பிடியா இப்படி நின்னு பாத்துட்டே இருந்து பாரு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு மூட்டினா யாரோ கால் செந்தல் தூந்து வந்துட்டு. அப்படி இருந்தாலும் இவன் யாரு எதற்கு வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தை கேட்கலாம். நான் நாயை கேட்கத்தான். கேள் போ யாரதா இந்த உரதா கைலமலைக்கு வர வேண்டுமானால் கைலமலைக்கு வர வேண்டுமானால் அனைவர்களுமே யோசித்துதான் வருவார்கள். ஓஹோ, ஏன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முதல் எறும்பு வரை 8000 ஜீவ வேதங்களுக்கு படியளக்கக்கூடிய பரமகர்த்தா வாழக்கூடிய நாடு இந்த கைலமலை. இந்த கைலமலைக்கு வர வேண்டுமானால் படியளக்கக்கூடிய பரமகர்த்தா அல்லவா, அவரிடத்தில் செல்ல வேண்டுமானால் யோசித்து சொல்வார்கள். ஆனால் நீ திறந்த வீட்டில நாய் எப்படி? ஏன்னா எதையாவது ஒண்ணு வாசனையா இது ஏதாவது ஒண்ணு பார்த்துச்சோன்னா நான் அந்த நாய் திறந்து இருக்குதா வீடு இல்ல பூட்டி இருக்குதான்னு சொல்லி தெரியாது. எப்படியாவது ஒன்று அது உள்ளே சென்று அதை சாப்பிடலான்னு சொல்லி நாய் யோசிக்கும். அது மாதிரி திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சது போல வந்திருக்கேன். நீ யாரு? நீ யாரு? எந்த ஊரு? உன் பேரு? சீக்கிரமா நீ கூறு. ஓஹோ, யார் வந்த? கைலமலை எதுக்கு வந்தன்னு கேக்குறேன். ஆமா, எதுக்கு? நீ யாருன்னு கேக்குறேன். ஆமா, அந்த பிரபுல வந்து விட்டவரா மச்சாமோகா. ஓஹோ, மச்சாமோகா. இருந்தாலும் படியளக்கக்கூடிய பரமகர்த்தா இடத்திற்கே நீ வந்து நான் யார் தெரியுமடி? யாரடா நீ? ஆட்கள் அழித்தல் படைக்கல். ஓஹோ, மும்மூர்த்தி தேவர்கள் தானே. ஆட்க முதல்ல ஈரமும் எண்ணோர் ஜீவஜாதிகள் பண்ணி மலைகள் புல் பூண்டு அனைத்து படைக்கக்கூடிய ஒரு பெருமாதேவன் பெருமான். என்னுடைய பெருமான் என்னுடைய மருகண்டா. எங்க அப்பாடி, எங்க அப்பா அப்பாவா பெருமானார் வந்து வைத்தவர் தைப்பார். ஓஹோ, எங்க அப்பா மகன் பாத்தியா? மருகனுடைய மகனாக நீ பிறந்திருந்தா
எனக்கு பேர குழந்தை. சரி, நீ வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? நிச்சயமா கொடுத்துருவியா? டேய், ஓ அத்தை. டேய் பாட்டிடா, நான் திக்கிலு. ஏய், ஆமா சரி. என்னுடைய மருகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன். பிரம்மதேவனுக்கு உங்க அம்மாவே என்னுடைய மக கலவாணி. கலைவாணி. ஆமா, என்னுடைய மகதாவா. சரியா? ஒரு புறம் பார்த்தால் பேர குழந்தை நீ. அப்படி வந்திருக்கையா? ஏன் வந்தாய்? பாட்டி அப்படியே கூப்பிடுவாங்க. சரி, பேர குழந்தை ஒரு முறை பார்த்தால் பேர குழந்தை. சின்ன சிறிய குழந்தைகள கொஞ்சம் வேகமா ஓடுற பழக்கம் இல்ல, வேகமா மற்றவர அவர்கள் அதட்ட. ஆமா, இப்படி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வந்திருக்கேன். ஆனா இருந்தாலும் இருக்கட்டும், ஏன்னா ஒரு ஆண்மகனா பிறந்தா இப்படியும் இருக்கணும். சரி பெட்டிக்கிறேன், உண்மைதானே? ஆண்மகனா இருந்தா இப்படியும் இருக்கணும். ஆனா இருந்தாலும் மாதிரி அப்படி இப்படி வீரத்தோடு வேகத்தோடு இந்த கைலுமலை நாடி வந்திருக்கிய, என்ன காரணம்? பாட்டி, உனக்கு என்ன வேண்டுமா? இந்த கைலுமலையில உனக்கு என்ன வர வேண்டுமானாலும் வரத்தை தவிர வேற ஒண்ணும் இல்ல கைலுமலையில. சரியா? உனக்கு என்ன வேண்டுமோ, உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள்வி, இதை தருகிறோம். சிவன் இல்லை, சக்தி இல்லை, சக்தி இல்லை, சிவன் இல்லை. ஆமா, ரெண்டு பேரும் வரம் கொடுத்தா பலிக்கும். உண்மைதான். நீ வந்த மாதிரி சூத்துக்குடி போடுற அப்படின்னு சொல்லுவா. என்ன வேணுமோ, என்ன வேணுமோ வர வேணும்னா அந்த விஷயத்த சொல்ல தடுக்க மாட மாட்டேன். வந்த விஷயத்த ஒரு இடத்துல வருவார்த்தை பேச மாட்டேன். ஒரு வார்த்தை கிடையாது. இந்த பஞ்ச முகம் படைத்த பஞ்சமகா சொல்லி கொடுத்த தெரியுமா? இந்த கைலமலை யாரா இந்த கைலாமலை எனக்கு இந்த மத்தியமாக சூழ்நிலைக்கு சொந்தமாக வேண்டும். ஈஸ்வரன் உமா பார்வதி என்ற பெயர் இந்த திருவண்ணாமலையை இன்றோடு முறைய வேண்டும். ஆமா, பஞ்ச முகம் படைத்த என் பெயர் அறிய வேண்டுமானா பஞ்சமகாசூரன். பஞ்சம் என்பது என்ன? பஞ்சம் என்பது என்ன? முகம். பஞ்சம் என்பதனுடைய பொருள் என்ன? பஞ்சம் என்றால் 5. பஞ்சம் என்றால் 5. ஆமா, அதே முகம் என்றால் 5. இரண்டே ஒன்றாக சேர்க்கிறான். பஞ்சம் என்று சொல்லக்கூடியது 5. 5 உடலிலே 5 உருவங்களை அடங்கி இருக்கிறது. அத்தன்மை போலவே என்னுடைய முகங்களும் 5 முகங்கள் இருக்கிறது. 5 முகம் படைத்து இந்த பெருமனால் படைக்கப்பட்டவனி எங்க அப்பா தான் படிச்சா. ஆனா படிச்சான தவிர அறிவை கொடுக்க காணுமே. ஒரு பாட்டி கிட்ட இப்படி பேசணும், ஒரு தாத்தா கிட்ட இப்படி பேசணும், இல்ல மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும்? பாட்டி எதிராளி கிட்ட இந்த கைலமலை எனக்கு கொடுத்துரு. கொடுத்துருமா பாட்டி, கொடுத்துரு. ஊட்டி கொன்னே போட்டுருவோம். பொன்னால் போகட்டும். உனக்கு என்ன வேணும்? கையில மலை தானே? ஆமா, சரி. அதனா
வாக்குவாதங்கள் நம்ம பேசினா என்னாகும்? ஒரு பெண்ணாக பிறந்தான், இவன் ஆணவத்தில் அழுகிறான் என்றால் ஒரு ஆணாக பிறந்தால் அறிவு வேண்டும். இப்படி அறிவு இல்லாமல் படைத்திருக்கிறான் பிரம்மதேவன் ஒரு குழந்தையை.